வணக்கம். முக்கிய செய்திகள். கைவிலகேந்திய காரிகை என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் உலக செவிலியர் தினம் மருத்துவமனை கருத்தரங்கு கூடத்தில் கொண்டாடப்பட்டது. இன்று நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவேல், செவிலியர் கண்காணிப்பாளர் மதிபத்திரிசாமி, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ஆத்மநாதன், மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரி ரவி ஆகியோர் முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்று வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ள தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களின் நிகழ்ச்சி மற்றும் மாண்புமிகு முதலமைச்சராக ரங்கசாமி அவர்கள் பதவியேற்கும் விழா சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன், முன்னாள் சபாநாயகர் செல்வம், மீனாட்சி சுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் தசரத் ஜி, பொதுச் செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவிந்தசாலை அந்தோணியர் கோவில் தெரு பகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு அதில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்தும் சிதலமடைந்தும் இருப்பதாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் புகாரினை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக அரசு மூலம் நிதி பெற்று அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகள் சரிவர நடைபெறுகிறதா, தரமாக நடைபெறுகிறதா என்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அந்தோணியர் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும், உருளையன்பேட்டை தொகுதி நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக இனிப்பு வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் வழக்கறிஞர் மற்றும் உழவர்கரை தொகுதி வேட்பாளர் சசிபாலன் தலைமையில் பழனி, கார்த்திக், கலைவாணன், பிரகாஷ், ஜெகதீசன், பரசுராமன், தமிழ்ச்செல்வன், முகுந்தன், ஜெயச்சந்திரன், மகாலட்சுமி, விஜயகுமார் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு வழக்கறிஞர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் வெற்றிவேல், நதியா மற்றும் சந்தோஷ் ஆகியோர் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நகராட்சி மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் வீதி, செங்குந்தர் வீதி, லூயி பிரகாசம் வீதி, குளக்கரை வீதி போன்ற பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் குறித்தும், மேலும் தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் மற்றும் உருளையன்பேட்டை வார்டு பகுதியில் உள்ள பாண்டியன் வீதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்களின் கட்டிடப் பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. விரைவாக பணிகளை முடித்து மேற்கண்ட பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளும் அங்கன்வாடி மையங்கள் கட்டிடப் பணிகளும் ஓரிரு மாதங்களில் கட்டி முடிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி அதிகாரியிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சாமசிவம், நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேர்முக உதவியாளர் சாய்நாதன், நேயம் மக்கள் கழக பிரமுகர் குணசேகரன் உட்பட பலர் உடனிருந்தனர்.
ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்பின் கீழ் புதிதாக உருவாக்கப்பட்ட ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி நெபுலா மன்றத்தின் சார்ட்டர் தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ரோட்டரியன் சக்திவேல் அவர்களின் முழுமையான முயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் சேவை மனப்பான்மையின் பலனாக ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி நெபுலா வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. RAD 2981 மாவட்ட ஆளுநரான ரொட்டேரியன் லியோன் அவர்களின் தலைமையில் ரொட்டேரியன் லோகேஸ்வரன் சார்ட்டர் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த விழாவில் மாவட்ட ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொட்டேரியன் வைத்தியநாதன், மாவட்ட ஆளுநர் நியமனதாரர் ரொட்டேரியன் ஆனந்தன், முன்னாள் மாவட்ட ஆளுநர்களான ரொட்டேரியன் மணி, ரொட்டேரியன் செல்வநாதன், ரொட்டேரியன் பிரையன் உள்ளிட்ட பலர் சிறப்பு முன்னிலையில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ரொட்டேரியன்கள், முக்கிய பிரமுகர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் பங்கேற்ற இந்நிகழ்வு சேவை, தோழமை, தலைமைத்துவம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான ரொட்டேரியன் அமைப்பினை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்தது. புதிதாக தொடங்கப்பட்ட பாண்டிச்சேரி நெபுலா ரோட்டரி மன்றத்திற்கு இந்நிகழ்வு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. இன்று தலைவராக உங்கள் முன் நிற்பது உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயம். உங்கள் நம்பிக்கைக்கும் ஆதரவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாட் இஸ் ரோட்டரி? ரோட்டரி என்றால் என்ன? ரோட்டரி என்பது வெறும் ஒரு அமைப்பு மட்டுமல்ல. அது சர்வீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் உலகில் மாற்றத்தை உருவாக்கும் ஒரு பொதுவான தொலைநோக்கு பார்வையால் ஒன்றிணைந்த ஒரு குடும்பம். இந்த கிளப் ரோட்டரிக்காக, ரோட்டரியால் ரோட்டரிக்கே உரியது. இது ஃப்ரெண்ட்ஷிப்பை வலுப்படுத்தவும், தாக்கத்தை ஏற்படுத்தவும் மற்றும் சர்வீஸ் மூலம் இணைந்து வளரவும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொறுப்பை நான் வெறும் ஒரு பதவியாக கருதாமல் இன்னும் அதிகமாக சேவையாற்றவும், ஒரு குறிக்கோளுடன் வழிநடத்தவும் கிடைத்த ஒரு வாய்ப்பாகவே கருதுகிறேன். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாகி பொதுமக்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளான நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக மழையும் பெய்ததால் சாலையோர வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனை கருத்தில் கொண்டு முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் தனது சொந்த நிதியிலிருந்து சாலையோர வியாபாரிகளுக்கு நிழல் தரும் பெரிய வகை குடைகள் வழங்கினார். மேலும் மேற்கூரைகள் சேதமடைந்த கூரை வீட்டிற்கு தார்பாய்கள் வழங்கினார். இதில் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள் ஆறுமுகம், முருகன், சிவலிங்கம், பாபு, பேட்டரி பாபு, எழிலன், பழனி, செங்கேணி, விமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள சிவகவி ஐகானிக் உணவகத்தில் நடைபெற்ற விழாவில் 2026-27 ஆண்டுக்கான தலைவராக அசோகன், செயலாளராக கதிரவன், பொருளாளராக ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். விழாவுக்கு முன்னாள் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கட்டுநர்கள் சங்கத்தின் தமிழக தலைவர் ராமலிங்கம், செயலாளர் பாலாஜி ஆகியோர் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், அமைப்பின் அகில இந்திய துணைத் தலைவர்கள் பிரகாஷ், திரிசங்கு கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் புதிய நிர்வாகிகளின் பணி சிறக்க வாழ்த்தி பேசினர். விழாவில் இணை செயலாளர் வெங்கடேசன், துணைத் தலைவர் கங்காதரன், இணை பொருளாளர் பாவாடை, பொது கவுன்சில் உறுப்பினர் எழிலன் மற்றும் நிர்வாகிகளும் பதவியேற்றுக் கொண்டனர். ஒருங்கிணைப்பு குழு, குறைதீர்வு குழு, தொழில்நுட்ப குழு, பொது சேவை குழு நிர்வாகிகளும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு தெற்கு பகுதியில் மனோன்மணி அம்மன் கோவில் எதிரில் கடந்த 2016ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட உயர் கோபுர மின்விளக்கு கடந்த சில ஆண்டுகளாக எரியாமல் பழுதடைந்திருந்தது. இதனால் இரவு நேரங்களில் சிறுவர், சிறுமியர், மாணவர்கள், பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். இதனை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிடம் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகளிடம் பேசி புதிய மின்விளக்குகளை மாற்றியமைக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் துறை சார்ந்த ஊழியர்கள் உடனடியாக புதிய மின்விளக்குகளை அமைத்தனர். அதனை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். அப்பொழுது மின்விளக்கு எரிவதற்கு நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிற்கு அங்கு கூடியிருந்த பெண்கள் நன்றி தெரிவித்தனர். மேலும் சுகாதாரமான குடிநீர் இல்லாததால் குழந்தைகள், முதியவர்கள் ஆகியோர் அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுவதாகவும் அப்பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். அதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் ராமு உடனடியாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்பகுதியில் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர்.
லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். அதில் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்று 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். பள்ளியில் முதலிடமும் மாநில அளவில் 2ஆம் இடமும் பெற்ற மாணவி தர்ஷினி 597 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவர் பெற்ற மதிப்பெண்கள் பிரெஞ்சு 99, ஆங்கிலத்தில் 98, பொருளாதாரத்தில் 100, வணிகவியலில் 100, கணக்கு பொதுவியலில் 100, வணிக கணிதம் 100. ஹாசினி 592 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். செண்பகா 569 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். துஷ்யந்த் 562 மதிப்பெண்கள் பெற்று கணினி அறிவியல் பாடப்பிரிவில் முதலிடம் பெற்றுள்ளார். கீர்த்தனா 555 மதிப்பெண்கள் பெற்று உயிரியல் பாடப்பிரிவில் முதலிடம் பெற்றுள்ளார். மேலும் பிரெஞ்சு பாடத்தில் 6 மாணவர்களும், பொருளாதார பாடத்தில் 1 மாணவரும், வணிகவியலில் 2 மாணவர்களும், கணக்கு பதிவியலில் 1 மாணவரும், கணினி அறிவியலில் 6 மாணவர்களும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 1 மாணவரும், வணிக கணிதத்தில் 2 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இறைவன் அருளாசியாலும் ஆசிரியர்களின் அனுகிரகத்தாலும் இந்த வெற்றி சாத்தியமாயிற்று என்று பள்ளி முதல்வர் கூறினார். மாணவர்களின் இந்த சிறப்பான வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகம், பள்ளியின் தாளாளர், முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் அனைவரும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் புதுவை மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி இவ்வருடமும் +2 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளியளவில் முதல் 3 இடங்களை பிடித்த சாதனை படைத்த மாணவர்களான கணேஷ் 564, ஜோஹிதா 554, மோனிகா 551, பிரெஞ்சு பாடத்தில் பிரியதர்ஷினி மற்றும் கணினி அறிவியல் பாடத்தில் ஹரிஹரன் ஆகிய இருவரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர். பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை வழக்கறிஞரும் பள்ளியின் தாளாளருமான பட்டாபிராமன் பொன்னாடை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் திருத்தெலச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் சித்திரை திருவிழா துவங்கியது. அம்மன் சிம்ம வாகனம், அன்ன வாகனம், ரிஷப வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள் பாலித்து வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் PRN திருமுருகன், நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், கோவில் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் நலசங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என தீமிதி திருவிழாவை காண பக்தர்கள் திரண்டிருந்தனர். ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி குழுமத்தில் தலைவர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். விழாவிற்கு சாம்பால் கல்வி குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் மற்றும் சாம்பால் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஓ முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி போக்குவரத்து மூத்த காவல் கண்காணிப்பாளர் திவ்யா கலந்து கொண்டு சிறப்பித்து பேசுகையில், மாணவர்கள் ஒழுக்கத்துடன் கல்வியை கற்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்று கூறினார். விழாவின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் நடனம், நாடகம், இசை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாம்பல் கல்வி குழுமத்தின் அங்கம் வகிக்கும் கல்லூரி மற்றும் பள்ளியின் முதல்வர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள், மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிறைவாக நன்றி உரையுடன் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவடைந்தது.
2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்று மக்கள் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நல்லாட்சி அமைய வேண்டும்